கூடலூர் மாவட்ட தலைமை மருத்துவமனையில் 26 மருத்துவர்கள் இருக்க வேண்டிய மாவட்ட தலைமை மருத்துவமனையில் வெறும் 2 மருத்துவர்கள் மட்டுமே சிகிச்சை பார்க்கும் அவல நிலை நீடித்து வருவதால் ஒரே மாதத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கூடலூர் பகுதியில் மக்கள் அவசர தேவைக்கு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் எனில் உதகையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிக்கு சுமார் 50 முதல் 70 கிலோமீட்டர் பயணம் செய்யும் நிலை இருந்தது. இதனால் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு உதகையில் மருத்துவக் கல்லூரி வந்த பிறகு அங்கிருந்த மாவட்ட தலைமை மருத்துவமனை கூடலூர் பகுதிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டது. இதனால் தாலுகா மருத்துவமனையாக 16 மருத்துவர்களுடன் செயல்பட்டு வந்த கூடலூர் அரசு மருத்துவமனை மாவட்ட தலைமை மருத்துவமனையாக மாறியதன் பின் 26 மருத்துவர்கள் பணியாற்ற வேண்டும். ஆனால் கடந்த ஒரு வார காலமாக 2 மருத்துவர்கள் மட்டுமே பணியில் இருப்பதால் மருத்துவமனையை நாடி வரும் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். குறிப்பாக ஏராளமான உள்நோயாளிகள் உள்ள நிலையில் நாள்தோறும் வெளிநோயாளிகளும் வருகை தருவதால் பல மணி நேரம் சிகிச்சைக்காக காத்து கிடக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. ஒரு 2 டாக்டர் இருக்காங்க. அவங்க எப்போ பார்த்தாலும் ஒரு மைண்ட் செட்டே வேற மாதிரி போய் அடாப்படியாக பேசுகிறாங்க. போனால் அங்கே போமா இங்கே போமா அப்படிங்கிறாங்க. ஒரு பேஷண்ட்டை கூட்டி போனால் கூட கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதில்ல. குழந்தைகள் நல மருத்துவர், எலும்பு முறிவு மருத்துவர், மயக்க மருந்து நிபுணர், அறுவை சிகிச்சை மருத்துவர் போன்ற எந்த மருத்துவரும் இங்கு இல்லாத நிலையில் ஏழை எளிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்க மாநிலத்துக்கு சென்று குணமாக்குறாங்க. நடுத்தர மக்கள் ரொம்ப அவதியடைந்து ரொம்ப பாவப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இதற்கு அரசு என்ன நடவடிக்கை எடுக்குமோ அதை பற்றி எங்களுக்கு தெரியல. நோயாளிகளுக்கும் அதை பற்றி ஒன்றுமே புரியாமல் அங்கே இங்கேயும் ஓடி தள்ளாடிட்டு இருக்கிறாங்க. அங்கே போய் கேட்டால் அந்த டாக்டர் இல்லை, இங்கே போய் கேட்டால் இந்த டாக்டர் இல்லை. குறிப்பாக பாம்பு கடி மற்றும் யானைகள் உள்ளிட்ட வன விலங்குகளால் தாக்கப்பட்டு சிகிச்சைக்காக வருபவர்களை உதகை அல்லது கேரள மருத்துவமனைகளுக்கு செல்லுமாறு அறிவுறுத்துவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் கூடலூர் பகுதி மக்கள். ஆனால் இங்கே 2 பேர் தான் இருக்கிறாங்க. இப்போ ஒரு பாம்பு கடிச்சிட்டோ இல்லை யானை மிதிச்சிட்டோ ஏதோ ஒரு குட்டுயிராக வராங்க, ஒரு ரொம்ப எமர்ஜென்சியாக வராங்கன்னு சொன்னால் அவங்கள ஊட்டிக்கு ரெஃபர் பண்ணுறாங்க. இங்கேருந்து ஊட்டிக்கு 50 கிலோமீட்டர் இருக்குது. இந்த 50 கிலோமீட்டரில் அவங்க கொண்டு போய் அவங்கள சேர்த்துறதுக்குள்ள அவங்க உயிரோடு சேர்த்த முடியாது. அந்த மாதிரி இருக்குது. இல்லைன்னா கேரளா கொண்டு போகணும். இந்த மாதிரி மருத்துவ ரீதியாக நிறைய பாதிப்பு இருக்குது. குறிப்பாக அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் இந்த மலைப்பாதைகளில் பயணம் செய்து வரும் நிலையில் விபத்து ஏற்பட்டால் அவசர சிகிச்சை பிரிவில் கூட மருத்துவர்கள் இல்லாதது பெரும் வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் ஒரே மாதத்தில் இதுவரை கிட்டத்தட்ட 3 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் மருத்துவர்கள் இல்லாததால் சில படுக்கை அறைகளும் காலியாக உள்ளது. இதனால் கூடலூர் பகுதி மக்கள் மருத்துவ வசதி இல்லாமல் கடும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். இது மட்டுமின்றி கர்ப்பிணி பெண்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுவது அவலத்தின் உச்சம். கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் இங்கே ஆரம்பத்திலேருந்து 9 மாதம் வரைக்கும் இங்கேயே செக்அப் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. கடைசி நேரத்தில் அவங்க டெலிவரிக்கு வர சமயத்தில் அட்மிஷன் ஆகிற நேரத்தில் இங்கே முடியாது, ஊட்டிக்கு போங்கன்னு சொல்லிடுறாங்க. ஊட்டிக்கு போகிற வழியிலே அவங்களுக்கு டெலிவரி ஆகிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. டெலிவரி ஆகிருக்கு. ஊட்டிக்கு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிருக்கு. அப்படி இங்கேருந்து ஊட்டிக்கு ரெஃபர் பண்ண முடியாத சூழ்நிலையில் எல்லா மருத்துவர்களும் இங்கே இருந்தாங்க அப்படின்னா இங்கே எல்லா மக்களும் பலனடைஞ்சுக்குவாங்க. மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பல நாட்களாக நீடித்து வரும் இப்பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை விடுக்கும் மக்கள் இனி சிகிச்சையின்றி உயிர் பிரியும் அவலம் நேர்ந்துவிடக்கூடாது என ஆதங்கப்படுகின்றனர். தந்தி டிவி செய்திகளுக்காக கூடலூர் செய்தியாளர் சுரேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.